நிச்சயமாக. அதாவது அடையாறு, கோடம்பாக்கம் உள்ளிட்ட சென்னை முழுவதும் பரவலாக காவல்துறையின் ஒத்துழைப்புடன் சட்டவிரோதமாக வெளிமாநில லாட்டரி விற்பனையானது நடைபெற்று வருகிறது. சென்னையில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை சென்னை அடையாறில் உள்ள காமராஜர் அவனி 2வது தெரு மற்றும் சென்னை மாநகராட்சி அடையாறு மண்டல அலுவலகம் உள்ள திருவேங்கடம் தெரு, கோடம்பாக்கம் உள்ளிட்ட சென்னை முழுவதும் பரவலாக அனைத்து இடங்களிலும் குடிசை தொழில் போன்று இந்த தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையானது நடைபெற்று வருகிறது. இது ஒரு சர்வ சாதாரண ஒரு நிகழ்வாகவே நடைபெற்று வருகிறது. தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை தடுக்க காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் தெரு தெருவாக சாலை ஓரங்களிலும் தனி அறைகள், இதற்காக ஒரு ஹோட்டல் ரூம், இல்லை என்றால் தனி அலுவலகமாக எடுத்து சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி சீட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்த சட்டவிரோத லாட்டரி சீட்டு சூதாட்டத்தை நடத்துபவர்கள் கணினி இயந்திரம் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு பில் போட்டு சாலைகளே கொடுக்கும் அவலமும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக காவல்துறை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த சட்டவிரோத வெளிமாநில லாட்டரி சீட்டு விற்பனையால் ஏழை எளிய அடித்தட்டு தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், ரிக்ஷா ஓட்டுநர்கள், கூலி தொழிலாளர்கள், தினக்கூலிகள் என ஏராளமானோர் அதில் பணத்தை போற்றி எந்த விதமான லாபத்தை எடுத்துள்ளலாம் என்று நினைத்து ஒட்டுமொத்தமாக தன்னுடைய பணத்தை இழக்கக்கூடிய ஒரு ஏமாந்து போகக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படுகிறது. இந்த பகுதி மட்டுமின்றி திருவான்மியூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையானது தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினர் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தால் காவல் நிலையங்களிலிருந்தே விற்பனையாளருக்கு தகவல் செல்வதாகவும், காவலர்கள் வரும்போது அங்கிருந்து அவர் தப்பி செல்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மக்களின் பணத்தை பறிக்கும் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனையை அரசு இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே சென்னை முழுவதும் பரவலாக அனைத்து இடங்களும், இந்த இடம் அந்த இடம் இல்லாமல் அனைத்து இடங்களும் இந்த தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனையானது தங்கு தடையின்றி வெளிப்படையாகவே நடந்து வருகிறது என்பதை காணலாம்.